நல்லா நீட்டா ஷேவ் கிவ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாம் சோபிய பாக்குறதுக்கு அவ வீட்டுக்கு வரா. சாம பார்த்த உடனே சோபிக்கும் மரியத்துக்கும் வாயெல்லாம் பல்லு. வாங்க வாங்க அப்படின்னு அவனை வரவேத்த மரியம் சோபிக்கு கண்ணை காமிக்கவும் மேல வாங்க அப்படின்னு சோஃபி அவனை ரொம்ப அன்பா மேல கூட்டிட்டு போய் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயமா பார்த்து கீழ இருந்து யாரோ சோஃபி மாமா வந்துட்ட ஆண்டி அப்படின்னு யாரோ கத்திர சத்தம் கேட்க அப்பதான் சாம் கூட இன்டிமேட்டா இருக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பா. அதுக்குள்ள இந்த குரல் அவ காதுல கேட்க இது யாரு அப்படின்னு சோஃபிக்கு புரிஞ்சு போச்சு. பக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறா. இது யாரும் இல்ல, சோஃபியோட ஜெயில் புருஷன் தான். இன்னைக்கே அவன் ரிலீஸ் ஆயிட்டான். ரொம்ப நாள் காஞ்சு போயிருந்ததால இன்னைக்கு சோஃபியா பார்த்து குளிர் வச்சுட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கிறான். சோஃபியோட பதட்டத்தை பார்த்த சாம் என்னன்னு கேட்க அவனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு அவசர அவசரமா அது வேற யாரும் இல்ல, இங்க ஒரு பைத்தியக்காரன் என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான், அவன் தான் இப்ப கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல நகு அவனை ஒரு கை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சாம் வெறப்பா எந்திரிக்க, ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு இந்த வன்முறைனாலே சுத்தமா பிடிக்காது, இன்னைக்கு நிலைமை சரியில்லை, நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு பின்வாசல் வழியா சாம அனுப்பி விட்டுட்டு முன்வாசல் வழியா இப்ப அந்த கைதிய மரிய மேல அனுப்புறான். வந்து உக்காந்தவனோட மண்டையிலேயே புலோன்னு ஒண்ணு வைக்கிறா. நாத்தம் தாங்க முடியல, போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு அவனை பாத்ரூமுக்கு துரத்தி விடுறா. சாம் வெளியே போக அந்த கைதி உள்ள வர இப்ப அவனை தொடர்ந்து பின்னாடியே சோஃபியாவோட அந்த பிசினஸ் புருஷனும் வந்து கதவை தட்டுறான். வேகமா உள்ள வந்து அந்த பிசினஸ் புருஷனும் இங்க வேற ஒரு சோஃபி இருக்காளா அப்படின்னு சோஃபியா கேட்கவும் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சுதாரிச்சுட்ட சோஃபியும் அவனுக்கு பதில் சொல்லாம பேச்ச மாத்துறா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு இந்த வலது பக்கம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி அவன் கையை அங்க வச்சு அமுத்தி பிடிச்சுக்கிறா. இதனால கிளர்ச்சியான அந்த புருஷனும் கேட்க வேண்டியதை விட்டுட்டு நாய்க்குட்டி மாதிரி சோஃபி பின்னாடியே போக அவனை ரூமுக்கு கூட்டிட்டு வந்து சரக்கு ஊத்தி கொடுக்கறான். அவன் ஏமாந்த சமயமா பார்த்து தூக்க மாத்திரையே சரக்குல கலந்து கொடுத்து அவனை குடிக்க வைக்க குடிச்ச 2வது நிமிஷமே பக்கத்துல இருந்த பெட்ல படுத்து தூங்கி போயிடுறான். இவன் இங்க படுத்திருந்தானா குளிக்க போயிருந்த அந்த ஜெயில் பறவை வந்துருச்சுன்னா வம்பா போயிருன்னு சொல்லிட்டு மயக்கத்துல இருந்த அந்த பிசினஸ் மேன அங்கிருந்து அலமாரி கூட தூக்கி படுக்க வைக்கிறான். இந்த சமயத்துல கதவை தட்டிட்டு நாட்டாமையோட பொண்ணு ரெசி உள்ள வரா. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? சாம் உன்னதான் கல்யாணம் பண்ண போறானா? அவனை முதல்ல நான் தான் லவ் பண்ணேன், அவன் எனக்கு தான் சொந்தம், அவன் எப்படி உன்னை கல்யாணம் பண்றான்னு பாத்துறேன் அப்படின்னு இந்த 2 பொண்ணுங்களும் இப்போ முட்டிக்கிறாங்க. அவசரமா உள்ள வந்த அந்த பார்பர் புருஷனும் இந்த வீட்ல எத்தனை சோஃபி இருக்காங்க அப்படின்னு சோஃபி கிட்ட கேட்கவும் இவனுக்கும் அதே பிரச்சனை தானா அப்படின்னு யோசிச்ச சோஃபி, எனக்கு வலது பக்கம் ரொம்ப வலிக்குதுங்க, கொஞ்சம் மசாஜ் பண்றீங்களா அப்படின்னு பேச்ச மாத்தி அவனையும் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறா. இப்படி இவங்க 2 பேரும் ரூம்ல பேசிட்டு இருக்கிற கீழே அடுத்தால் சோஃபியோட 6வது புருஷன் நல்ல வேலையா மரியம் தான் கதவை திறக்கிறா. மாடிக்கு போக இருந்தவனைய வளைச்சு புடிச்சு இழுத்து கிச்சனுக்கு தள்ளி கொண்டு போய் அவனை கிச்சன்ல லாக் பண்ணிடுறா. இங்க மேல கப்போர்ட்ல லாக் பண்ணிருந்தான் இல்லையா, அந்த பிசினஸ் புருஷன் அவன் இப்ப மயக்கம் தெளிஞ்சு கப்போர்ட்ல இருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்தவன் சோஃபி வரதுக்காக சோபால வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அங்க அந்த ரெச வரவும் ஏதோ மோகத்துல ரெசி மேல அவன் கை வைக்க சரி அந்த சமயத்துல சோஃபி உள்ள வரா. இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு நடந்தத ரெசி சொல்லவும் 2 பொண்ணுகளும் சேர்ந்து அவனுக்கு தருமடி கொடுத்து திரும்பவும் தூக்கி அந்த அலமாரிக்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறாங்க. குளிக்க போயிருந்த அந்த ஜெயில் புருஷனும் நல்லா குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ரூமுக்குள்ள வந்துடுறான். கிச்சன்ல அடைச்சு வைக்கப்பட்டிருந்த அந்த ரைட்டர் புருஷனும் எப்படியோ மாடிக்கு வந்துடுறான். எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம சோஃபி அவங்க 2 பேர்த்தையும் உட்கார வச்சு சரக்கு ஒத்தி கொடுக்கறான். இந்த தடவை அந்த ரைட்டர் புருஷனுக்கு பேதி மருந்த சரக்குல கலக்கவும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரைட்டர் புருஷனுக்கு வயிற்று கலக்குது. நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு அவன் அங்கிருந்து எந்திரிச்சு ஓட ரெசியும் சோஃபியும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க. கைதி புருஷனுக்கு சரக்குல தூக்க மருந்து கலக்கியிருப்பா. அதனால கொஞ்ச நேரத்திலேயே அவன் மயக்கமாகி சாயமரியமோட உதவியோட அவனை வேற ஒரு ரூம்ல கொண்டு போய் லாக் பண்றான். இப்ப சோஃபியோட வீட்டுல எந்த வினாடி வேணாலும் பெரிய கலவரம் நடக்கலாம். ஏன்னா அநேகமான புருஷனுக்கு எல்லாம் இப்போ ஒரே வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ரூமுக்குள்ள கிடக்குறானுங்க. எல்லாரும் இப்ப அந்த ஒரே ரூமுக்குள்ள வந்தானா சோஃபியோட பொய்யெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும். இதை எப்படி சோஃபி சமாளிக்க போறா அப்படிங்கிறத பாருங்க. மாட்டுனா அத்தனை புருஷர்களும் சேர்ந்து நம்மள சிக்ஸம் பண்ணிடுவானுங்க அப்படின்னு யோசிச்ச சோஃபி உடனடியாக ஒரு பிளான் போடுறா. அந்த பிளான் படி அவ வீட்டுக்கு அவளே தீ வச்சுட்டு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல அவளோட காவலாளி புருஷன் அங்க ஓடி வந்துடுறான். ஓடி வந்தவன் வீட்டுல கைதி புருஷன் இருக்கிறத பார்த்த உடனே நீதான் தீ வச்சியாடான்னு அவனை துரத்த ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு ரூம்குள்ள இருந்த ஒவ்வொரு புருஷனும் தீ பிடிச்சதுக்கு அப்புறம் அலறி அடிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வரானுங்க. தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் துண்டை காணும் துணியை காணும்னு அந்த வீட்டை விட்டு ஓடி வரானுங்க. அந்த வீடே இப்போ ஒரு கலவர பூமியா மாறிடுது.
எல்லாரும் சேர்ந்து சோஃபியை துரத்த ஆரம்பிக்க சோஃபி அவனை கையில மாட்டாம அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. நல்ல வேலையா போலீஸ் வந்து சோஃபியா மீட்டு மத்தவங்களையும் மீட்டு யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாம காப்பாத்திடுறாங்க. இந்த கலவரத்துல தன்னை காப்பாத்தின ஒருத்த மேல ரெசிக்கு காதல் வருது. சோஃபியோட விஷயம்லாம் இப்ப தண்டவாளம் ஏறி இருக்கிற மறுநாள் பாத்தீங்கன்னா சோஃபி, மரியம் அப்புறம் ரெசி 3 பேருமே நாட்டாம முன்னாடி நின்றுருக்காங்க. சோஃபியா கல்யாணம் பண்ணி ஏமாந்த அந்த அப்பாவிகள் எல்லாம் ஒரு பக்கம் நின்று இருக்க சோஃபியாவோட வேலையை பார்த்து நாட்டாமையே அரண்டு போயிடுறாரு. நம்மளுக்கு இது தெரியாம போச்சே, தெரிஞ்சிருந்தா நம்மளும் இந்த கியூல நின்று இருக்கலாம் அப்படின்னு அவரு ஆசைப்படுறாரு. இருந்தாலும் அதை வெளி காமிச்சிக்காம அவரு தீர்ப்பு சொல்ற நேரம் வந்துருச்சு. நல்ல வேலை சோஃபியோட வீடு தீப்பிடிச்சதால ஒரு பெரிய உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு நாட்டாம சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சோபியோட புருஷனுங்க எல்லாம் நாட்டாமை சோபி எனக்கு தான் அப்படின்னு ஆளாளுக்கு சோபி உரிமை கொண்டாடுறானுங்க. இதை கேட்டு நாட்டாமைக்கே தலை சுத்துது. இது என்ன சோபாவாடா, ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காருங்கன்னு சொல்றதுக்கு, இது சோஃபிடா, இதை எப்படிடா பங்கு போட முடியும் அப்படின்னு அப்பாவியா அவங்கள கேக்குறாரு. அதெல்லாம் தெரியாது நாட்டாமை, சோஃபி எனக்கு தான் அப்படின்னு ஆளுக்கு அங்க முரண்டு பிடிச்சிட்டு இருக்க. சரி சோஃபியாவே கேட்டுடலாம் அப்படின்னு நாட்டாம திரும்பி நீ என்னமா சொல்ற அப்படின்னு கேட்க, உடனே சோஃபி நாட்டாம இவனுக்கெல்லாம் பணத்தால என்ன விலைக்கு வாங்கிட்டானுங்க, என்ன காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் இவனை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாம பக்கமா திரும்பி அவ மேல போட்டிருந்த துணியை விலைக்கு அவருக்கு காமிக்க ஒரு செகண்ட் நாட்டாம அப்படியே ஜெர்க்காயிடுறாரு. எல்லாரும் வெளியே போங்கடா நாய்களா, இதுதான் என்னோட தீர்ப்பு அப்படின்னு எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டுட்டு பக்கத்துல வந்து மடியில உட்காருமா அப்படின்னு சோபியை பார்த்து சொல்ல இல்ல, நாட்டாம நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அவர் பக்கத்துல வந்து உட்கார்றா. இதோ பார், நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட, ஆனா நல்ல விஷயத்துக்காக இல்ல. இந்த ஊர்ல இனி ஒருத்தனும் உன்ன பொண்டாட்டி ஆக்கிக்க விரும்ப மாட்டா, என்ன தவிர பார், எனக்கு என்ன குறைன்னு பார் அப்படின்னு சொல்ல, இப்ப இதை கேட்டு சோஃபி ஜர்க் ஆகுறா. என்னடா இது, சிங்கத்து வாயில இருந்து தப்பிச்சு இப்ப முதல்ல வாயில வந்து மாட்டிட்டோமே அப்படிங்கிற சிச்சுவேஷன். அவளுக்கு என்ன சொல்ற, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு நாட்டாம நடுங்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல கதவை ஓபன் பண்ணிட்டு அந்த டாக்டர் சாம் உள்ள வரான். நாட்டாமை, அவ எனக்கு தான் நாட்டாமை, அவளை அடைஞ்சிடலான்னு கணக்கு போட்டுறாதீங்க அப்படின்னு நாட்டாமைய பார்த்து சொல்ல, யாருடா நீ, போடா முதல்ல இங்க இருந்து வெளியே அப்படின்னு நாட்டாமை சொல்ல, நாட்டாமை எங்களை சேர்த்து வைங்க நாட்டாமை, அவர் தான் என்னோட 7வது புருஷன் அப்படின்னு சேம ஓடி போய் அவன் கைய பிடிச்சுக்கிறா. இதை கேட்டு நாட்டாமைக்கு செம அப்செட் ஆயிருது. வேற வழி இல்லாம 2 பேரும் எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணி தொலைங்க அப்படின்னு அவர் தீர்ப்பை கொடுத்து முடிச்சுறாரு. சோஃபியும் சாமும் கல்யாணம் பண்ணி அவங்க சந்தோஷமா ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. என்னங்க, இந்த படம் டிஃப்ரெண்டா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.